சீரக சம்பா அரிசி 2 கப் எடுக்கிறேன். இது வந்து 1 கிலோ வரும். இப்போ இதை ஒரு கழுவிட்டு ஊற வச்சுருங்க. அடுத்து குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதோட ஒரு 3 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு ஸ்டார், 2 பிரியாணி இலை. இது நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் 6 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதோட 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். ஃபஸ்ட் டைம் மிளகாத்தூள் போடும்போது உங்களுக்கு பிரியாணியில் நல்ல கலர் கிடைக்கும். உங்களுக்கு எவ்வளோ உரப்பு வேணுமோ அந்த அளவு பார்த்து போட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. அதோட புதினா 1 கப், கொத்தமல்லி 1 கப் சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகாய் போடுறேன். உங்களுக்கு உரப்பு கம்மியாக வேணும்னா 2, 1 அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு ஒரு 5 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதோட உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ அதையும் வதக்கிட்டு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. அதையும் லைட்டாக கிண்டி விட்டுட்டு இப்போ இதில் மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் 1 கிலோ சேர்க்குறேன். நல்லா மட்டன் இந்த மசாலாலேயே வதங்குற மாதிரி ஒரு 5 நிமிஷமாவது நல்லா அதிலேயே வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி மட்டனை ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம். அதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். அரிசி வந்து 2 கப் போட்டோம். அதனால் தண்ணி 4 கப் ஊற்றிக்கோங்க. ஏன்னா மட்டன் இப்போ வேக வைக்க போகிறோம். குக்கரை மூடி வேக விட்டுடலாம். ஒரு 4லேருந்து 5 விசில் விடுங்க. கறி நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். இப்போ 4 விசில் வந்துருச்சு. கறி நல்லா வெந்திருக்கு. இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். ஊற வச்ச அரிசியை நல்லா தண்ணி இருத்துட்டு சேர்த்துக்கோங்க. இது மாதிரி ஒரு கொதி வந்த உடனே ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. அந்த பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கோங்க. அந்த மூடியை நல்லா மேலே போட்டுட்டு அது மேலே நல்லா வெயிட்டை தூக்கி வச்சுருங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சிடலாம். அந்த மாதிரி வெயிட் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தம் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். வேறு ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஒரு 15 நிமிஷம் ஸ்டவ் நல்ல லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்.